ஆப்கி அதாலத்ல கமெண்டேட்டர் நவ்ஜோத் சிங் சித்து மீது உள்ள குற்றச்சாட்டு, இவர் ரொம்ப பிடிவாதக்காரர். சித்து சார், இது உண்மைதானா? உங்க வீட்டில் நீங்க தான் எல்லாரையும் விட சின்னவர், அதனாலதான் உங்களை சேட்டக்கார ராஜான்னு சொல்லுவாங்களா? பிடிவாதக்காரர் நம்பர் 1. கரெக்டா தான் சொல்றீங்க. நான் எல்லா இடத்துலயும் சொல்லுவேன். सभी को सभी कुछ हासिल नहीं मिलता, नदी की हर लहर को साहिल नहीं मिलता, ये दिल वालों की दुनिया है, अजब है दास्तां इसकी, किसी से दिल नहीं मिलता, कोई दिल से नहीं मिलता. முதல் விஷயமே, நான் என்னைக்கும் இப்படி எல்லாம் சொன்னதே இல்ல. எனக்குள்ள எந்தவித குறையும் இல்ல. எனக்குள்ள பாத்தீங்கன்னா எந்த தப்பும் இல்ல. எனக்குள்ள தீமைகள் இல்ல. மனுஷன் மொத்த தவறுகளோட உருவம். அப்புறம் இதெல்லாம் இருக்கிறதுனால ஒருத்தன் தப்பானவன்னு நான் சொல்லவே மாட்டேன். सोने में सुगंध नहीं, सुन लो यार, सोने में सुगंध नहीं, गन्ने में फूल नहीं, चंदन में फल नहीं होता, राजा दीर्घजीवी नहीं होता, विद्वान के पास धन नहीं होता, किसी को मुकम्मल जहां नहीं मिलता, कहीं जमीन तो कहीं आसमान नहीं मिलता. ஒருவேளை எனக்குள்ள ஏதாவது குறை இருந்துச்சுன்னா அதுக்குள்ள எந்த தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஆனா நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். பிடிவாதமா இருக்கிறது ஒரு பக்கம் தப்பா இருந்தா இன்னொரு பக்கம் சரியானது கூட. ஏன்னா பிடிவாதமா இருக்கிறதுனால நம்மளோட ஆசையோட சக்தி அதிகமா இருக்கும். அதுக்கப்புறம் நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு மனுஷன் ஒரு காலடி எடுத்து வச்சா, ஒரு விஷயத்த பண்ணணும்னு முடிவு எடுத்துட்டா, அதுல அவன் ஆணித்தரமா நின்னுட்டா, இந்த உலகத்தையே அவனோட கைப்பிடிக்குள்ள கொண்டு வர முடியும். நான் என்ன சொல்றேன்னா, ஒரு குடிகாரனால நடு ராத்திரியில கூட கடையை கண்டுபிடிச்சிட முடியும். ஒருவேளை அன்னைக்கு ட்ரை டேவா இருந்தாலும் சரி. அதாவது ஒரு மனுஷன் ஒரு விஷயத்த அடையணும்னு நினைச்சிட்டான்னா, அதுவும் பாத்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு நல்ல காரியத்துக்காக, ஒருவேளை அவன் ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டான்னா, அப்ப அவனால கண்டிப்பா பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். முடியாதுன்ற வார்த்தை அகராதியிலே இல்ல. சார், உங்க அப்பா ஒரு கிரிக்கெட்டர். கிரிக்கெட்ல அவர் ரொம்பவே பேஷனேட். அவர் என்ன விரும்பினார்னா, நீங்க கிரிக்கெட்டர் ஆகணும். கண்டிப்பா. ஆனா நீங்க உங்க டைமை பொண்ணுங்களுக்காகவே செலவு பண்ணுவீங்க. சரியா சொன்னீங்க. இங்க பாருங்க, இதுல என்ன தப்பு இருக்கு? பொண்ணுங்களுக்கு காட்டுறது பிடிக்கும், பசங்களுக்கு பாக்குறது பிடிக்கும். இதுல என்ன இருக்கு? இதுல பார்க்க போனா ஒரு தப்புமே இல்லையே. நம்ம வாலிப வயசு 16 வயசுல ஏதாவது ஒரு பையன் ராமரோட பேரை ஜெபிப்பானா என்ன? சித்து சார், இது உண்மையா? உங்க மோட்டார் சைக்கிள் எப்பவுமே ட்ராக் நம்பர் 22லயே நிக்குமாமே? நான் அதே ஸ்பீட்ல தான் போவேன். நான் போவேன் சார், இல்லன்னு சொல்லவே இல்லையே. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றேன். அங்க ரேலிங்ஸ் இருந்துச்சு, 3 இருந்துச்சு. அந்த ரேலிங்ஸ் மேல இன்னைக்கும் என் அடையாளம் பதிஞ்சிருக்கும். அங்க எங்க கைகளோட அடையாளம் இருக்கும். அப்புறம் அதுக்கு பின்னாடி ஒரு கடை இருக்கு. அது ஒரு பழைய ஸ்வீட் கடை. அந்த கடையில பாத்தீங்கன்னா நாங்க லட்டுவுக்கு பின்னாடி ஒளிஞ்சுகிட்டு இருப்போம். அந்த கண்ணாடி பெட்டியோட கேப்ல என் ஃப்ரெண்டு ஒருத்தர் தான், சரப்ஜித் சிங். அவன் சூட்டோட கலரை பார்த்தே சொல்லிடுவான் அங்க என்ன பொண்ணு வந்துகிட்டு இருக்குன்னு. அதனால இந்த விஷயத்த நான் கண்டிப்பா ஒத்துக்கிறேன். இதுல இன்னொரு விஷயம் கூட இருக்கு. நான் எங்க அப்பா மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கேன். எங்க அப்பாவோட பேரு என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு வேற எதுவுமே பெருசு இல்ல. அப்புறம் அவரோட பேர்ல எந்த விதமான கரையும் பற்றக்கூடாது. அது அந்த ஒரே ஒரு ஆசை மட்டும்தான் என்ன கிரிக்கெட் விளையாட வச்சது. அப்புறம் எப்பவுமே என்ன விரும்பின, எங்க அப்பாவுடைய கனவு என்னவோ அதை நான் நிறைவேற்றணும்னு. அப்புறம் நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன் சார், ஒரே ஒரு விஷயம். அதாவது मंजिलें उनको मिलती हैं, இங்க நிறைய வாலிப பசங்க இருக்கீங்க. मंजिलें उनको मिलती हैं जिनके सपनों में जान होती है. अरे पंखों से कुछ नहीं होता, हौसलों से उड़ान. சோ பாத்தீங்கன்னா எனக்கு அந்த ஆசை இருந்துச்சு, எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. நமக்குள்ள என்ன இருக்கோ இல்லையோ அப்பா பேரை மட்டும் கெடுத்துட கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா நீங்க கிரிக்கெட் பிராக்டிஸ் பண்ணும்போதெல்லாம் வலுக்கட்டாயமா தான் உங்களை மைதானத்துக்கு அனுப்புவாங்க. அங்கேயே உங்க அப்பா ஒரு ஓரமா உட்கார்ந்து உங்களையே கண்காணிச்சிட்டு இருப்பாரு. ஆமா, சரியா சொன்னீங்க. இருந்தாலும் நான் மாறல. ஏன் அப்படி சொல்றேன்னா, குரங்கு பல்ட்டி அடிக்காத எப்பவுமே மறக்காது. அது என்னன்னா, என்னோட ஆசை எப்பவுமே படங்கள் பாக்குறது, அதுவும் தியேட்டர்ல. நான் உங்களை ஏமாத்திட்டு போயிருவேன். எனக்கு சின்ன வயசுல ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. காலங்காத்தால எங்க வீட்டுல பெரியவர் என்ன 5 மணிக்கு எழுப்புவாரு. அவர் ஒரு பிளட் பிரஷர் பேஷண்ட். ஸ்கூலுக்கு போகும்போது டெய்லி அவரு தான் எனக்கு பகுடியை கட்டி விடுவாரு. போப்பா போய் ஜாக்கிங் பண்ணிட்டுவான்னு சொல்லுவாரு. ஆனா நான் என்ன பண்ணுவேன்னா, பக்கத்து ரூம்ல போய் தூங்கிடுவேன். அப்புறம் வேலைக்காரங்களுக்கு லஞ்சமா நான் ஒரு 20 ரூபா கொடுப்பேன். என்ன காட்டி கொடுத்தா அடிச்சிருவேன்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் உடம்புல தண்ணியை தெளிச்சுக்கிட்டு டயர்டா திரும்பி வருவேன். அப்போ நான் நனைஞ்சு போயிருக்கிறத பார்த்து, நீ எத்தனை ரவுண்ட் அடிச்சேன்னு கேட்பாரு. 10. ரொம்ப கலப்பா இருக்குன்னு சொன்னதும் சரி போய் தூங்குன்னு சொல்லுவாரு. நான் போய் தூங்கிடுவேன். சோ பாருங்க, இந்த மாதிரி ஃப்ராடத்தனெல்லாம் பண்ணி தான் நாங்க வாழ்ந்துகிட்டு இருந்தேன். நான் அவங்கள சீட் பண்ணிட்டே இருப்பேன். ராத்திரி பகலும் இதேதான் எனக்கு வேலை. உங்க வாழ்க்கையில மாற்றம் ஏற்படுற அளவுக்கு என்ன நடந்துச்சு? அப்புறம் ஒரு சம்பவம் நடந்துச்சு. அது என் வாழ்க்கைய மொத்தமா மாத்திடுச்சு. அதாவது என்னோட லைஃப் 360 டிகிரி செயினா மாறிடுச்சு.
அப்புறம் நான் இப்ப உங்களுக்கு அந்த சம்பவத்தை பத்தி சொல்லவா? கண்டிப்பா. விஷயம் என்னன்னா 1983ல என்னோட டெபியூட். அப்போ நான் ஃபர்ஸ்ட் மேட்ச் விளையாடினப்போ என்னால சரியா பெர்ஃபார்ம் பண்ண முடியல. ஆக்சுவலா இந்த விஷயத்த நான் உணரல. எவ்வளவு முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கேன்னு, எவ்வளவு பெரிய இலக்க தொட்டிருக்கேன்னு. அதுக்கப்புறம் என்ன 55 பேருக்கு நடுவுல கூட இருக்க விடல. ஏன்னா இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஒரு ஆர்டிக்கல் வந்துச்சு. அதுல ராஜன் பாலாங்கிற ஒருத்தர், அவர் ஒரு பெரிய ஜெர்னலிஸ்ட். அவரு என்ன எழுதினார்னா, இளம் வீரர் சித்து அவர் ஒரு ஸ்ட்ரோக்லெஸ் ஒண்டர்னு. அப்புறம் நான் பாத்ரூம்ல இருந்து குளிச்சுட்டு வெளியில வரும்போது எங்க அப்பாவோட கண்ல கண்ணீர் இருந்துச்சு. அது பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. அந்த மாதிரி நிலைமையில அவரை நான் பார்த்ததே இல்ல. சோ நான் அவரை அப்ப பார்க்காத மாதிரி என்னோட ரூமுக்குள்ள போயிட்டேன். அவரு பஞ்சாப் ஸ்டேட்டோட அட்வொகேட் ஜெனரல். சோ அவரு சண்டிகேட் கோர்ட்டுக்கு போகணும். அவரு கிளம்பி போனதும் நான் ஓடி வந்து அவரு படிச்சுக்கிட்டு இருந்தத பில்லோக்கு அடியில இருந்து எடுத்த இந்தியன் எக்ஸ்பிரஸ் பேப்பர்ல ஒரு ஆர்டிகல் வந்திருந்துச்சு. நவ்ஜோத் சிங் சித்து ஒரு ஸ்ட்ரோக்லெஸ் ஒண்டர்னு. அதுல என்ன ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க. பாருங்க, பிரஸுக்குன்னு ஒரு பவர் இருக்கு. உங்களுக்குள்ள ஒரு பெரிய சக்தி இருக்கு சார். உங்களால இறந்தவனுக்குள்ளயும் உயிரூட்ட முடியும், அப்புறம் உயிரோடு இருக்கிறவனையும், அதாவது என்ன மாதிரி ஆளுங்களை புதைக்கவும் முடியும். நான் சொல்றது முழுக்க முழுக்க உண்மை. பிரஸுக்கு பெரிய சக்தி இருக்கு, இருந்தாகணும். சோ நவஜோத் சிங் சித்து கல்லறையில இருந்து பாத்தீங்கன்னா அவன் பெரியவங்களோட அந்த அழுதுகிட்டு இருக்கிற முகம் என்னுடைய தலையெழுத்தையே மாத்திடுச்சு. நான் அந்த ஆர்டிக்கலை கட் பண்ணி என் ரூம் சவுத்துல ஒட்டிட்டேன். அப்படி நான் ஒட்டினதுக்கு அப்புறம் என் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் பெரியவங்க சொல்லுவாங்க, வாழ்க்கையில ஏதாவது சீக்ரெட் வாவ்ஸ் எடுக்கணும்னா, ஒரு முடிவு எடுக்கணும்னா கை நிறைய தண்ணி எடுத்து கடவுள் பேர்ல அர்ப்பணம் பண்ணணும்னு. அப்புறம் பாத்தீங்கன்னா என் கண்ணுல கண்ணீரா வந்துகிட்டு இருந்துச்சு. நான் ஒரு கிளாஸ் நிறைய தண்ணி எடுத்தேன். அப்புறம் ஐ டுக் சீக்ரெட் வாவ்ஸ். அந்த நாளுக்கு அப்புறம் நான் தினமும் காலையில 4 மணிக்கு எந்திரிச்சேன். எந்த வேக்கப் காலும் இல்ல. வேலைக்காரங்களை நானே 4 மணிக்கு கிரவுண்டு கூட்டிட்டு போவேன். பிச் முழுக்க நானே தண்ணி ஊத்துவேன். அப்புறம் பாத்தீங்கன்னா ரோலர் ஓட்டுவேன். அப்புறம் நாள் பூரா கிரவுண்ட்ல இருப்பேன். அப்புறம் ஒரு நாள் கூட நான் எந்த பொண்ணையும் சைட் அடிக்க போகவே மாட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் ஒரு நாள் கூட படம் பார்க்க போனதே இல்ல. ஒரு நாள் கூட நான் பார்ட்டிக்கு போனதே இல்ல. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட நான் 300 சிக்ஸ் அடிப்பேன். 300 சிக்ஸ் அடிப்பேன். அதுக்கப்புறம் எனக்கு என்ன பேர் வந்துச்சுன்னு கூட உங்ககிட்ட நான் இப்ப சொல்றேன். ஒரு நாளைக்கு 300 சிக்ஸ் அத அடிப்பேன். நான் சொல்றேன். அதுக்கப்புறம் என் அதுக்கப்புறம் உங்க பேரு பேரு சிக்ஸர் சித்துன்னு வந்துச்சு. சிக்ஸர் சித்து. அத ஹிந்தில டிரான்ஸ்லேட் பண்ணா சக்கா சித்துன்னு ஆயிடும். அந்த பேர் எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டத்தை கூட கொடுத்துச்சு. சோ தினமும் பாத்தீங்கன்னா நான் 300 சிக்ஸ் அடிப்பேன். என் உழைப்பு அப்படி இருந்துச்சு. கையில கொப்பளம் கொப்பளமா வரும், ரத்தம் கூட வர ஆரம்பிக்கும். நான் ஒரு செப்பரேட் கிளவுஸ் வச்சிருப்பேன். அதை போட்டுக்கிட்டு நான் மறுபடியும் ஆட ஆரம்பிப்பேன். அப்புறம் திரும்பவும் வருவேன். பெரியவங்க எங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு பிச் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. எங்க வீடு பெரிய வீடு. அங்க ஹாலோஜன் லாம்ப்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. ராத்திரி எல்லாம் என் பாக்கெட் மணில பசங்களுக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்து அவங்க எல்லாரையும் எனக்காக பவுலிங் போட வைப்பேன். அப்புறம் மால்கம் மார்ஷலோட அவங்க வேகமா பவுலிங் போடுவாங்க. ராத்திரி 12, 1 மணி கூட ஆயிடும். சாப்பாடு கூட சாப்பிட மாட்டேன். நான் என் பேடை கட்டிட்டு அப்படியே தூங்குவேன். ஆனா 4 மணிக்கு கரெக்டா எந்திரிச்சிருவேன். அதுக்கப்புறம் நடுவுல எங்க அப்பா திடீர்னு இறந்து போயிட்டாரு. ரொம்ப துக்கமான விஷயம். எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. 2-3 மாசத்துக்கு அப்படியே தான் இருந்தேன். அப்புறம் என் ஒய்ஃப் சொன்னா, உங்க அப்பாவோட கனவை நிறைவேற்றணும்னா நீங்க விளையாடுங்க. அப்புறம் 4 வருஷம் அதே ஃபார்ம்ல போனேன். கபிலன் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு, அதுவும் வேர்ல்டு கப்ல. அதுவும் நீங்க சொன்ன மாதிரி 5 ஹாஃப் செஞ்சுரிஸ், 29 சிக்ஸர், அதுவும் வேர்ல்ட் ரெக்கார்டு. இன்னைக்கும் அந்த வேர்ல்ட் ரெக்கார்டு இருக்கு. அதுக்கப்புறம் அந்த வேர்ல்ட் ரெக்கார்டை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் நான் ஃபிளைட்ல துபாய்க்கு போயிட்டு இருந்தேன். அப்போ ரவி சாஸ்திரி என்கிட்ட ஒரு நியூஸ் பேப்பரை கொடுத்தாரு. தேர் இஸ் சம்திங் வெரி நைஸ் ரிட்டன் அபவுட் யூ, ஹேவ் அ ரீட். அதை ஓபன் பண்ணி வச்சுட்டு யார் எழுதுனான்னு கேட்டேன். ராஜன் பாலானாரு. ஓபன் பண்ணா அதுல எழுதி இருந்துச்சு, நவஜோத் சிங் சித்து ஃப்ரம் ஸ்ட்ரோக்லெஸ் ஒண்டர் ஹாஸ் டர்ன் இன்டு எ பாம் குரூவ் ஹிட்டர். அது என்னோட வாழ்க்கையோட ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். அங்கேயே நான் அழ ஆரம்பிச்சிட்டேன். மக்களுக்கு ஏன்னே புரியல. இது ஒரு நல்ல ஆர்டிக்கல், அழுதுகிட்டு இருக்கான். திரும்பவும் நான் வீட்டுக்கு வந்து என் செவுத்துல இருக்கிறத அழிச்சேன். அப்போ எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, மனசுல இருந்து ஒரு பெரிய பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி. பெரியவங்க மேல இருந்து ஆசீர்வதிச்சுட்டு இருக்கலாம். அப்புறம் அவங்க நிச்சயமா சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அட்லீஸ்ட் என்னோட பெரியவங்களை பத்தி அவங்களோட ஆசைய நான் கொஞ்சமாவது மதிச்சிருக்கேன். அதுதான் என் வாழ்க்கையோட லட்சியம். அர்ஜுனனுக்கு எப்படி மீனோட கண்ணு தெரியுமோ அதே மாதிரிதான் எப்பவும் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. என்கிட்ட ஒரு சின்ன கவிதை இருக்கு, சொல்லட்டுமா? कि कांटों में रह के भी फूलों की तरह महकना सीखो, कीचड़ में रह के भी दोस्तों कमल की तरह खिलना सीखो, जो परिस्थितियों से घबरा जाए वो लौह पुरुष हो नहीं सकता, राख में रह के भी अंगारों की तरह दहकना सीखो. சோ பிரச்சனைகள் வரும் போகும். ஆனா
எனக்கு தெரிஞ்சு என் வாழ்க்கையில அது ரொம்ப முக்கியமானது. சித்து, நீங்க பிடிவாதக்காரன்னு ஒத்துக்கிட்டீங்க. அப்புறம் எப்படி உங்க பிடிவாதத்தை விட்டேன் அப்படிங்கறதையும் சொன்னீங்க. நீங்க எப்படி மாறுனீங்க, எப்படி உங்க கரியரை பெட்டரா பண்ணிக்கிட்டீங்க. ஆனா குற்றச்சாட்டு லிஸ்ட் ரொம்ப பெருசு. அட சார், நீங்க என் மேல அம்பு விட்டுக்கிட்டே இருங்க. நான் அதை எப்படி ஹேண்டில் பண்றேன்னு பாருங்க. உண்மை எவ்வளவு கடுமையா இருந்தாலும் நான் ஒரு நாளும் பின்வாங்கவே மாட்டேன். தப்பு நடந்ததா நான் கண்டிப்பா ஒத்துப்பேன். அப்படி இல்லனா என் தொடைய தட்டி நிப்பேன்.